கால்காணி சூழலியல் அறக்கட்டளையோட கொள்கை தலைவரான திரு நம்மாழ்வாரோட 88வது பிறந்த நாளான இன்று அவரை நினைவு போற்றும் வகையில இந்த காணொலியை பதிவு பண்றோம். எதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம்? பணம். வேற என்ன? ஆரோக்கியம். வேற சொல்லுங்க, மனம் விட்டு பேசுவோம். இது இந்த ஒரு மகிழ்ச்சி, அடிப்படை தேவைகள். அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்ம மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு. எல்லோரோட வாழ்க்கையும் ஒரு புள்ளியை நோக்கி தான் ஓடும். அது ஒரே புள்ளிதான். ஆனா நம்மளோட பார்வை என்ன இருக்கும்னா, ஒவ்வொரு சூழலை நம்ம வளர்ந்துருப்போம், ஒரு பொருளாதாரம் சார்ந்து வேறுபட்டு இருப்போம், ஒவ்வொரு சிந்தனைகள்ல இருப்போம். ஆனா இயற்கையோட படைப்புல நீங்க ஒரே இலக்கம் அடையறதுக்கு மட்டும்தான் அந்த இயற்கை உங்களை படைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தான். அதுக்குதான் இப்படிப்பட்ட படைப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள போகணும், அதை வாழணும், உணரணும். அது மூலமா என்ன ஆகும்? நீங்க மகிழ்ச்சியா வாழ்ந்தீங்கன்னா அன்பு பெருகும். அன்பு பெருகிச்சுனாலும் இந்த உலகமும் இந்த உயிர்களும் ரொம்ப செழிப்பா வாழ முடியும். அது மனிதனால மட்டும்தான். ஏன் இந்த மனிதனுக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்குன்னா, மனிதனால மட்டும்தான் எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியும், நினைச்சதெல்லாம் செயல்படுத்த முடியும். அதுக்கான ஆற்றலும் அறிவும் இயற்கை நமக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கு. மனித உயிரை உருவாக்குனதுக்கான காரணமே இறைவன் தோரணையில இறைவன் இந்த படைப்பை படிச்சிருக்கு. எல்லாரும் பேணி காக்குறதுக்கு ஒரு உயிர் தேவைன்னா அது மனிதனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் மனிதனை படிச்சது. ஆனா இப்ப அந்த மனிதன் என்ன பண்றான்? இயற்கையோட எதிரியா மாறிட்டு இருக்கான், இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த பார்வை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எதற்காக வாழ்றோம்னா, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நம்மளோட இலக்கு. அதற்கு ஒரே வழி இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தால் மட்டுமே கிடைக்கும், வேற வழியே கிடையாது. இந்த புரிதல் நமக்கு அடிப்படையா நமக்கு தேவை அப்படின்றத நான் இங்க விளக்க விரும்புறேன். இயற்கைனா என்ன நினைக்கிறீங்க? நம்ம உருவாக்காதது எல்லாமே இயற்கை தான். நல்லது, சரிதான். பஞ்சபூதம் இயற்கை தான். ரைட். வேற என்ன? எல்லாமே சரி. ரொம்ப அழகா எல்லாரும் சொல்றது சரிதான். இந்த பஞ்சபூதங்கள் தான் இயற்கை. நான் சொன்ன மாதிரி நம்ம செயல்படாம, நம்மளோட அறிவை பயன்படுத்தாம, ஒண்ணு உருவாக்காம இருக்கிறோம்னால அது இயற்கையால உருவாக்கப்பட்டதுதான். நம்ம மனித ஆற்றல் எதுவுமே பயன்படுத்தாம ஒண்ணு இயற்கையாவே நடக்குது. நம்மளோட ஆற்றல் இல்லாம சிலது நம்ம ஆற்றலோட நடக்கும். அது இயற்கையாவே. அது இயற்கை வழி வேளாண்மை பாத்தீங்கன்னா நம்ம ஆற்றலோட நடக்கும். ஆனா அதனால இயற்கை வழியில பண்றது, இயற்கையா பண்றது கிடையாது. இயற்கை பண்ணக்கூடிய வேலையை நம்ம செய்யறோம், எடுத்து நல்ல விஷயங்கள்லாம் நம்ம செய்யறோம், கெடுக்காம செய்யறோம் இந்த இயற்கை சூழலை. அது இயற்கை வழி வேளாண்மை அப்படின்ற பார்வையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இயற்கைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி நீங்க சொன்ன எல்லா கருத்துமே ஒண்ணுதான். அணுவில் இருந்து பேரண்ட மாதிரி இருக்கக்கூடிய பேராற்றல், பறவை இருக்க பேராற்றல், அதை நம்ம ஒரு சின்ன விளக்கத்துக்குள்ள சுருக்க முடியாது. ஆனா இது எல்லாமே அதோட விளக்கங்கள ஒரு பகுதி தான். நம்ம ஜப்பான் ஞானி புகோகோ அவர்கள் சொல்றாரு, அறிவினாலும் ஆராய்ச்சியினாலும் மனிதன் தலை சிறந்த ஒன்றை உருவாக்க முடியும் என்று நினைத்தால் அதுவே கேளிக்கைக்குரிய மாயை அப்படின்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவினாலும் ஆராய்ச்சியினாலும் இயற்கையை விட சிறந்த ஒன்றை உருவாக்க முடியும் என்று மனித சமூகம் நினைத்தால் அது வேடிக்கைக்குரிய மாயை. அது நகைப்பான விஷயம், அது மாயை. அது அப்ப இயற்கையை மிஞ்சி ஆற்றல் எதுவுமே இங்க இல்ல அப்படின்றது புகழ் அழகா சொல்லியிருக்காரு. அப்புறம் இயற்கையை நீங்க எப்படி உணர முடியும் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த இயற்கை வேளாண்மையை பத்தி பேசணும், நான் அதை பத்தி தெளிவா சொல்றேன். ஆக மொத்தத்துல இயற்கையோட ஆற்றல் ரொம்ப குறுகிய வட்டத்துல கிடையாது. அது அணுவிலிருந்து பேரண்ட மாதிரி பரவி இருக்கக்கூடியது. எழுத்தாளர் சுஜாதா, உங்களுக்கு தெரியும், சுஜாதா தெரியுங்க. அது சொல்றாரு, ஏதாவது ஒன்று யார் மீதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கை வையுங்கள் அப்படின்றார். யார் மீதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கை வையுங்கள் அப்படின்றார். நான் என்ன சொல்றேன், யார் மீதாவது கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிறத விட கண்மூடித்தனமா இயற்கை மீது நம்பிக்கை வைங்க. அதை விட சிறந்தது ஒன்று மனிதர்களை கூட நம்ப முடியாது இல்லையா? அது எதார்த்தம். அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, உங்களை ஏமாற்றக்கூடிய, உங்களை புறம் பேசக்கூடிய, இல்ல உங்க வளர்ச்சியை கெடுக்கக்கூடியவர்களால் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நம்பிக்கை வையுங்கள் அப்படின்றாரு. ஏன்னா நீங்க நம்பிக்கை வச்சுட்டா அதை பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்க. அவங்களால நமக்கு என்ன பிரச்சனை வரும், ஏதோ வரும், உங்க வேலையை நீங்க பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அது இயற்கையின் போக்குல உங்களை நீங்க சிறப்பா செயல்படுத்துறதுக்கான வழியை வகுக்கும். அதனாலதான் அவரு அதை வேற தோரணையில சொல்லியிருப்பாரு, கண்மூடித்தனமாக ஒரு நம்புங்கள் அப்படின்னு. அதை நம்ம இயற்கை மீது வைப்போம் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். அந்த வகையில இயற்கையை தாண்டி ஒரு பேராற்றல் இங்க எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம இந்த முதல்ல புரிஞ்சுக்கலாம். சரி, மூன்றாவது பாத்தீங்கன்னா, இயற்கை வேளாண்மைக்கும் ரசாயன வேளாண்மைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது பகுத்துண்டு பல்லுயிர் பேணுதல். பகுத்துண்டு பல்லுயிர் பேணுதல் நூலை தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை வள்ளுவனுடைய வாக்குது. அப்ப அது என்ன சொல்ல வர்றாரு அந்த குரல் மூலமா, எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய வேலை அறம் சார்ந்த நூல்களை விட சிறந்த அறம், உலகத்தில் எழுதப்பட்ட அறம் சார்ந்த நூல்களை விட சிறந்த அறம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பல்லுயிர்களுக்கு உணவளிக்கக்கூடியது.
அதை பாதுகாக்கக்கூடியது அப்படின்றார். அப்ப சிறந்த அறம் எது மூலமா சாத்தியப்படும்னா இயற்கை வழி வேளாண்மையால் மட்டும்தான் சாத்தியப்படும். அதற்கு வேற வழியே கிடையாது. இயற்கை வழி வேளாண்மை தான் ஒரு வழி. இயற்கை வழி வேளாண்மைக்கும் ரசாயன வேளாண்மைக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து நமக்கான உணவை பூர்த்தி செய்யக்கூடிய வழிமுறை மட்டும்தான் இயற்கை வழி வேளாண்மை. அதுதான் இயற்கை வழி வேளாண்மை. எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து, இதுல நமக்கான தேவை எனக்கு மட்டும் வேணும், இந்த மற்ற சூழல் இருக்கக்கூடிய எந்த உயிர்களை பற்றிய சிந்தனையும் பார்வையும் இல்லாமல் அதுக்கான பாதிப்பை பத்தி யோசிக்காம நம்மளோட தேவையான அந்த சுயநலம் அண்ணன் சொன்னா இல்லையா, சுயநலம்ன்றது ஒரு நல்ல வார்த்தை. சுயநலம்ன்ற வார்த்தையோட அர்த்தத்தை நான் ஒரு பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம். அதுதானே? நான் நல்லா இருந்தா என்ன நடக்கும்? என் குடும்பம் நல்லா இருக்கும். என் குடும்பம் நல்லா இருந்தா இதே மாதிரி பக்கத்துல இருக்க குடும்பம் நல்லா இருந்தா ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சா அந்த குடும்பங்கள், ஒரு கிராமம் நல்லா இருக்கும், ஒரு ஊர் நல்லா இருக்கும், ஒரு பகுதி நல்லா இருக்கும், ஒரு நாடே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் நினைச்சு நான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது சுயநலம் கிடையாது, சுயக்கேடு. மற்றவங்க எல்லாரும் அழிச்சிட்டு யாருமே நம்மளை மீறி வளர்ந்துடக்கூடாது, இல்ல நம்மளை தாண்டி வளர்ந்துடக்கூடாது, நம்ம மட்டும்தான் வளரணும், இல்ல நம்ம மட்டும்தான் முயறணும்ன்ற பார்வை சுயநலம் கிடையாது, சுயக்கேடு. அவங்களுக்கே கேடு விளைவிச்சுக்கிறது. ஏன்னா மற்றவங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த சமூகம் வளர்ந்தாதான் நம்ம வளர முடியும், சமூகம் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும். இந்த புரிதல் யாருக்கு இருக்குன்னா, பிரதானமா இயற்கை நேசிக்கிறவங்களுக்கும் இந்த வாழ்வியலை புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் தெளிவா இருக்கும். அதனால சுயநலத்தோடு எல்லாரும் இருங்க. சுயநலம் ஒரு நல்ல வார்த்தை, அது நெகட்டிவான வார்த்தை கிடையாது, நேர்மறை சிந்தனை கொண்ட வார்த்தை சுயநலம். ஒவ்வொருத்தரும் நலமா இருக்கணும் விரும்புறது நல்ல விஷயம். அந்த நலம் மற்றவங்களுக்கும் இருக்கணும்னு நினைக்கும் போது அது சுயநலம் சுயநலமா மாறிடுது. இதுதான் வித்தியாசம். அதனால இப்ப ரசாயன வேளாண்மைக்கு இயற்கை வேளாண்மைக்கு வித்தியாசம். இயற்கை வேளாண்மைனா எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து நமக்கான உணவை பெற்றுகிறது தான் இயற்கை வேளாண்மை. ரசாயன வேளாண்மைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சூழல் இருக்கக்கூடிய எல்லா மண்ணில் கண்ணில் தெரியாதக்கூடிய நிறைய உயிர்கள் இருக்கு இந்த மண்ணில். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும், சூழல் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் எல்லா உயிர்களும் எல்லாத்தையும் அழிந்தாலும் பரவாயில்ல, எனக்கான லாப நோக்கத்தோட மட்டும், உணவு தேவைக்காக இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், உணவு தேவைக்காக இல்லை, எனக்கான உணவு தேவை இல்லை, எனக்கான லாப நோக்கத்தை மட்டும் மையமா வச்சு செயல்படுறதுதான் ரசாயன வேளாண்மை. அப்ப அவங்களுக்கு எங்கே சிக்கி போயிருக்காங்க இல்லையா, அது எங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த சூழல சிக்கி போயிருப்பாங்க. அவங்களை நம்ம பொருளாதாரத்துல எப்படி அவங்களை புரிய வைக்கணும்ன்றதை நம்ம அடுத்த கட்டத்துல பார்ப்போம். அந்த மாதிரி இயற்கை வேளாண்மைக்கும் ரசாயன வேளாண்மைக்கும் இருக்க வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கீங்களா? இயற்கை வேளாண்மை என்ன? எல்லா உயிர்களுக்கும் உணவளிச்சு நமக்கான உணவை எடுத்துக்கிறது. ரசாயன வேளாண்மைன்றது எல்லாத்தையும் அழிச்சு லாப நோக்கத்தை மட்டும், என் உணவு தேவையை கூட பண்றது இல்லை. நீங்க அதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், லாப நோக்கத்துக்காக மட்டும். ஏன்னா ரசாயன விவசாயிகள் எல்லாம் 100 மூட்டை 200 மூட்டை நெல் அறுத்து கம்பியில போட்டுட்டு 2 சிப்பும் 3 சிப்பும் கடையில வாங்கிட்டு வரவங்க தான் போயிருக்காங்க. இதுதான் யதார்த்த நிலை. அப்ப எப்படி அவங்க உணவு தேவை எப்படி அவங்க பூர்த்தி பண்றாங்க? கிடையாது, அவங்களும் வெளியில தான் நுகர்றாங்க. அதை ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அது அப்ப இயற்கை வேளாண்மையை பத்தி நம்ம பேசும்போது புகோபே அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மூளையை கொண்டு மட்டும் விவசாயம், அதாவது மூளையை கொண்டு மட்டும் பயிர்களை பார்க்கிறவங்க, நம்ம அறிவை சார்ந்து பயிர்களை பார்க்கிறவங்க விவசாயி. எப்படி அறிவை கொண்டு மட்டும் பயிர்களை பார்க்கிறோம் விவசாயி. ஆனால் உணர்வு பூர்வமா, எப்படி பிரபஞ்சத்தோட உணர்வு பூர்வமா ஒரு பயிரை ரசிக்கிறவங்க மட்டும்தான் இந்த விவசாயத்தை தாண்டி இந்த இயற்கையை நேசிக்கக்கூடிய மனிதனா இருக்கிறான். அப்ப இயற்கை வழி வேளாண்மை நீங்க செய்யணும்னா எப்படி இருக்கணும்? மூளையை தாண்டி உணர்வோடு நீங்க விவசாயம் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இயற்கையை புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அவர் தெளிவுபடுத்துறாரு. மூளையை கொண்டு நீங்க ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, பயிரை கவனிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விவசாயம் பண்ற சாதாரண விஷயம். ஆனா நீங்க உணர்வு பூர்வமா பிரபஞ்ச ஆற்றல் கொண்டு அந்த உணர்வு பூர்வமா அங்க என்ன நடக்குது, எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு பூச்சி தாக்கம் ஒரு பயிர் நடக்குது. எடுத்ததும் ஒரு விவசாயம் என்ன பண்ணுவோம், ஐயோ பூச்சி தாக்கிடுச்சு என் பயிரை, அந்த பூச்சியை எப்படி விரட்டுறது, இது இயற்கை விவசாயம். எப்படி கொல்றது, இது ரசாயன விவசாயம் இல்லையா? இது கொல்றதும் இல்ல விரட்டுறதும் இல்ல, அந்த பூச்சிக்கு உணவு தேவை போல இருக்குது. சரி, அது நம்ம செடியில இருக்க நம்ம வச்சு வளர்த்த செடியில இருக்க ஒரு இலையை சாப்பிட்டு போகுது, சரி சாப்பிட்டு போட்டோமே, இந்த பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையை தான் வளர்த்துக்கணும்னு. அப்பதான் நீங்க இயற்கை உணர முடியும். ஏங்க அது சாப்பிட்டுச்சா எனக்கு இங்க உணவு கிடைக்கும், விளைச்சல் எல்லாம் போகும். நீங்க நட்ட ஒரு 100 செடியில 10 செடியை அந்த 100 செடி விளைச்சல 20-30 செடியை கொடுக்கும். நீங்க அப்படி ரசிச்சீங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. இல்ல நான் தான் அதை கட்டுப்படுத்தணும், நான் தான் அதை பராமரிக்கணும், அந்த பார்வையை நீங்க செயல்படும் போது அதோட எதிர்வினை அப்படி ரொம்பவும் மோசமான எதிர்வினையா இருக்கும், இயற்கை எதிர்வினை. இப்ப நீங்க உணர்வோடு சேர்ந்து இயற்கை வேளாண்மை பண்ணணும். இயற்கை வேளாண்மைன்னு எடுத்ததும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சொல்றது
மண்ணுல நஞ்சியை போடுறது கிடையாதுங்க, நான் மாட்டு சாணத்தை போடுறதுங்க, கோமியத்தை பயன்படுத்துறதுங்க, அதெல்லாம் தாங்க இயற்கை விவசாயம். அதையும் தாண்டி ஒரு படி மேல யோசிக்கணும். இயற்கை வேளாண்மைன்றது உணர்வோடு சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. அப்ப இந்த பல்லுயிர்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு தாவரங்களோட உணர்வுகளை புரிஞ்சிருக்கணும், உயிர் சூழலை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். இது இல்லாமல் நீங்க இயற்கையோட சேர்ந்து இயற்கை வேளாண்மை வெற்றிகரமா செய்ய முடியாது. சரி, அடுத்த கேள்வி வந்து இயற்கை வேளாண்மை லாபகரமானதா? இந்த கேள்வி எல்லாருக்குமே எழுதும். நான் இயற்கை வேளாண்மை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது லாபகரமானதா? நான் செலவு பண்றேன், உழவு ஓட்டத்தையும் செலவு தான், வழி இல்லை. இப்ப எல்லாருமே வந்து முழுமையான தற்சார்புக்குள்ள இப்ப வாழறதுக்கான சூழல் இப்ப இல்ல. நம்ம அந்த யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். உழவு ஓட்டத்துக்கு ஒரு டிராக்டர் நான் கூப்பிட்டு வந்துட்டா இருக்கு. சரி, மாடை வச்சு உழவு பண்ணாலும் வேற ஒருத்தவங்க தான் மாடு இருக்கு, நம்ம கிட்ட வளர்க்க முடியல, அப்ப கூப்பிடுறோம். இல்ல எருவுக்கு வெளியில நம்ம கிட்ட மாடுகள் அதிகமால எரு வெளியில இருந்தா நுகர்றோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வெளியில இருந்து நுகரக்கூடிய சூழல் வரும்போது என்ன ஆகுது, தற்சார்புக்குள்ள அவளால முழுமையா இருக்க முடியும், செலவினம் பண்றோம். சரி, எப்படி லாபம் எடுக்க முடியும் என்ற கேள்விகள் இங்க இருந்தது. முதல்ல லாபம்னா நம்ம எதுக்குள்ள, அந்த லாபம்ன்ற வார்த்தை எதுக்குள்ள நம்ம அடக்க போறோம், அது ரொம்ப முக்கியம். நீங்க லாபத்தை எப்படி பாக்குறீங்க? லாபம்னா என்ன நினைக்கிறீங்க? போட்டதை விட அதிகமா கிடைக்கிறது லாபம். வேற லாபத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிறப்பா கொண்டு போகணும். வேற என்ன கருத்து? லாபம்ன்றது நீங்க எதை லாபம் பாக்குறீங்க? நான் சொல்றது வந்து நீங்க எதை லாபம் பாக்குறீங்க, எது லாபம் நான் கேட்கிறேன், நீங்க எதை லாபம் பாக்குறீங்க? நான் பார்ப்பது வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் லாபம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு இந்த லாபத்துல. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப லாபம்ன்றது ஒரே ஒரு, இப்ப வந்து இருக்கக்கூடிய இந்த பொருளாதார கட்டமைப்பு பணம் மட்டுமே லாபம் பார்வையில் இயங்கிட்டு இருக்கு. அந்த பார்வை வந்து மாறணும். இப்போ இயற்கை வேளாண்மையில லாபம் வந்து நான் ஒரு ஏக்கர் நிலத்துல ரசாயனம் பண்றேன், 40 மூட்டை எடுத்தேன், அது ஹைபிரிட் விதைகள். ரசாயன மூட்டைகள்ல ரசாயனங்கள் அதிகமா பயன்படுத்துவது, மண்ணுல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் கொண்டு அந்த செயற்கை மூலியமா அதை அதிகமான விளைச்சலுக்கு தூண்ட விட்டு எடுக்கப்பட்ட ஒரு தூண்டல். அது இருக்கிறது கொடுமையான ரசாயன வேளாண்மைன்றது இருக்கிறது அரக்க குணம் கொண்ட வேளாண்மை. அரக்கரோட மனங்களை எப்படி இருக்குமோ அந்த மனங்களை தான் ரசாயன வேளாண்மை விவசாயிகளோட மனங்களை. அப்ப அந்த அரக்க குணம் கொண்ட வேளாண்மை மூலமா கிடைக்கக்கூடிய 40 மூட்டை லாபம் நம்ம பாக்குறதா, எனக்கு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இயற்கையோட ஒன்றி அதோட தேவைகளை பூர்த்தி பண்ணி எனக்கு ஒரு 15-20 மூட்டை விளையுங்க, இது லாபம் பார்ப்போமா? அதாவது 40 மூட்டை விளைஞ்சாலும் இது எனக்கான உணவே இல்லை, யாரை எடுத்துட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து இதை சொல்ற கேள்விதான். நான் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 10-15 சிப்பம் காம்ப்ளெக்ஸ் யூரியா போட்டேன், அது நம்மளா சாப்பிட போறான், வேற யாருக்கும் போட்டேன், அதுவும் போட்டோம்பா, நான் போய் கடையில நான் சாப்பிட்டேன். இவர் 10-15 மூட்டை சிப்பம் போட்டிருப்பாரு, இது வாங்கி வந்த அரிசி 7 மூட்டை போட்டுதான் இருக்கும். இதுதான் கர்மா. அதாவது இதுதான் கர்மா, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம செஞ்ச வினைக்கு எதிர்வினை வந்து அந்த எதிர்வினை எப்படி இருக்குன்னா, நம்மளை விட நல்லது செஞ்சதுன்னா நல்ல வினை எதிர்வினை பல மடங்கு இருக்கும், அதே தீய வினைக்கு அதே பல மடங்கு தான் இருக்கும். சோ அந்த புரிதல் நமக்கு அடிப்படையா வேணும். அந்த வகையில இது லாபமான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 15 மூட்டை விளைஞ்சாலும் என்னை தாண்டி என் வீட்டுக்கு ஒரு 4 மூட்டை சிப்பம், 4 மூட்டையில எனக்கு 8 மூட்டை சிப்பம் கிடைச்சிடும். மிச்சம் இருக்கக்கூடிய 10-12 மூட்டையை வந்து என் சமூகத்துக்கு நான் விற்பனை பண்ணுவேன். அப்போ நம்ம நல்ல உணவு எடுத்துக்கிறோம், மற்றவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்குறோம். அந்த உணவு கூட யார் சாப்பிடணுன்ற விதி ஒண்ணு இருக்குது. நீங்க எத்தனை உடனே விற்க முடியலங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இயற்கையில வர வச்சுங்க, அப்படியே வீட்டுல ஒரு 6 மாசமா இருக்குது நெல்லு அரிசி ஆகி கொடுத்து எத்தனை பேர் சொல்லி தர வாங்க மாட்டாங்க. அது சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அவன் செஞ்ச வினைக்கு அவன் கர்மாக்கு இந்த உணவு எடுத்துக்கிட்டு தகுதி இயற்கை கொடுக்கலன்னு சொல்லலாம். அந்த பாதையில நம்ம பார்க்கணும். அதுக்கான தகுதியால் உங்களை தேடி வருவாங்க. அதுக்கான ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த மாதிரி ஒரு ஒன்றுகூடல் நிகழ்வு மூலமா நடக்கும். இந்த இயற்கையை பற்றிய பார்வை புரிதல் ஒரு சமூகமா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து நடக்கும் போது அந்த கர்ம நிலை கொண்ட மனிதர்களை நம்ம சந்திக்கும் போது எளிமையா நடக்கும். அதுதான் சாத்தியப்படும். அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். சோ அப்ப இயற்கை வழி வேளாண்மைக்கும் ரசாயன வேளாண்மைக்கும் உள்ள வேறுபாடும் நம்ம பார்த்தோம். இயற்கை வழி வேளாண்மையை விட லாபகரம் எதுன்னு பார்த்தோம். இயற்கை வழி வேளாண்மை தான் லாபகரம். ஏன்னா நமக்கு நஞ்சிலா உணவு கிடைச்சிருக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதனால இந்த மண்ணுக்கும் நம்ம தீங்கு விளைவிக்கல, சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தல. இதுல ஒரு பெரிய மனநிறைவு கிடைக்கும். நீங்க 40 மூட்டை போட்டு நீங்க மூட்டை 22,000 சொல்லி வித்தால் கூட கிடைக்கக்கூடிய 80,000 கூட நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்குள்ள மருந்து மூட்டை காரணம் 30,000-40,000 கொடுத்துருவோம். மிச்சம் 40,000 எடுத்துக்கிறதுக்குள்ள குறை ஓட்டுற 10,000 பேர் அவனுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் முடிச்சு நீங்க வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க நகையை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க, விவசாயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஒரு போகம் நெல்லு போனோம்னா தான் வீட்டுல இருக்க நகைகள் எடுத்திருக்கோம், அடைகளை வச்சுதான் பண்ணிருப்பாங்க. அந்த அடையை மூட்டுறதுக்குள்ள திருப்பி 10,000 வெளியே வாங்கிதான் மூட்டாகணும். இதுதான் எதார்த்தம். ஆனா 80,000 வந்துருக்கும். இவர் வந்து இயற்கையில பண்றது வந்து 15 மூட்டை தான் வளைஞ்சிருக்கும்.
ஆனா அவர் உணவு தேவையை பூர்த்தி பண்ணிட்டு வெளியே அவர் செலவினத்தை குறைச்சிட்டு இல்ல லாபம் பாத்தீங்கன்னா செலவு கிடையாதுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரசாயனத்துல செலவுகள் அதிகம், இயற்கையில செலவுகள் கிடையாது. செலவு இல்லாமல் செய்யும் போது நம்ம இதை வெற்றிகரமான லாபகரமான இயற்கை வேளாண்மை பண்ண முடியும். ஆனா அதற்கான நுட்பங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இயற்கை வேளாண்மை செய்யறதுக்கான நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இயற்கை வேளாண்மை வெற்றிகரமா செய்யணும், நுட்பமா நீங்க செய்யணும்னா 2 விஷயங்கள் கண்டிப்பா நீங்க இந்த மனநிலை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இதை அப்படியே கேட்கிற போக்குல கேட்டு போவேன்னா இந்த 2 விஷயத்த மட்டும் கொஞ்சம் மனசுல பதிய வச்சுக்கோங்க. இயற்கை வேளாண்மை நீங்க லாபகரமா செய்யணும்னா இந்த 2 விஷயம் அடிப்படையா தேவை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையை எளிமைப்படுத்திக்கணும். என்ன பண்ணும்? எளிமைப்படுத்திக்கணும். 2வது பொறுமையா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். எளிமை பொறுமை 2மே இருந்தால் மட்டும்தான் நீங்க இயற்கை வேளாண்மையில வெற்றிகரமா செய்ய முடியும். இந்த சமூகத்தை சமூகத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்ல, பொருளாதார கட்டமைப்புல நீங்க வெற்றிகரமான விவசாய இயற்கையில பண்றீங்க அப்படின்னா நீங்க முதல்ல எளிமையான ஆளாவும் பொறுமையான ஆளாவும் இருக்கணும். இயற்கை வேளாண்மை இன்னைக்கு பண்ணி நாளைக்கு சாதிச்சிட முடியாது. அதை நமக்கு ஏற்கனவே பல வருடங்களாக இந்த மண்ணை பால் பண்ணி சூழலை பால் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஒரு குறிப்பிட்ட கால நேரம் தேவைப்படுது. கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால வெளியிடப்பட்ட கால்காணி தற்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்களை உள்ளடக்கியது. இந்த புத்தகத்தை பெறுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேலும் அடுத்தடுத்த காணொளிகளை காண்பதற்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.